ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போது யூனிட் 5க்கு ஒரு லைவ் கொண்டு போகிறோம், பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி செட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக லைவ் மாதிரி கொண்டு போகிறோம். டெய்லி ஒரு 2 hours மாதிரி லைவ் கொண்டு போகிறோம். ஒரு நல்ல ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ரிலேட்டடான குறிப்பாக பிடிஎஃப் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. முழுமையாக பாருங்கள், என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றின இது சொல்லலாம். ஸோ என்னென்னா, அந்த வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து ஐதர் நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம், அரௌண்ட் 299 அந்த மாதிரி சொல்லியிருப்போம். இல்லைனா ஆஃப்லைன் மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 555 49 அந்த மாதிரி வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி வந்து சொல்லியிருந்தேன். அரௌண்ட் அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கினவங்களே அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கீங்க. 146 அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன இஷ்யூனா, இஷ்யூ கூட இல்லை, ஒரு 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 நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அது எப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இருந்து பிடிஎஃப் வந்து கொடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து இருந்தது. எனக்குமே பர்டிகுலராக அந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. பட் அதில் ஆல்ரெடி வந்து 2-3 டைப்பிஸ்ட் மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கு கொஸ்டின் செட் பண்ண இருக்காங்க. இப்போ ரேணு சார் தான் செட் பண்ணார். அது மாதிரி வந்து கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ அப்போது அது நம்ம டக்குன்னு அதை வந்து ஃப்ரீயாக இது பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அதற்கு பின்னாடி இருக்க ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம முடிக்க முடியாது. சரி, இப்போ ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்மளோட சேனலில் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு 29 ரூபாய்க்கு ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ₹1 கணக்கு அந்த மாதிரி தான் வரும். ஒரு ₹30 ₹29 அந்த மாதிரி வரும். மேபி ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டு தான். மந்த்லியே ₹29 அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆல்ரெடி வந்து அரௌண்ட் ஒரு 100+ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க உள்ள. ஒரு 160 அந்த மாதிரியான மெம்பர்ஸ் கவுண்ட்டே இருக்கும். நம்ம பெருசாக வந்து மெம்பர்ஸ்க்குன்னு பிடிஎஃப் அது மாதிரி மெம்பர்ஸ்க்குன்னு லைவ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலைன்னா கூட ஒரு சப்போர்ட்டிவாக ஆல்ரெடி வந்து ஒரு 160 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து அதாவது அந்த ₹29 1000 பேர் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 5 பிடிஎஃப் எல்லாருக்கும் ஃப்ரீ. யார் வேணாலும் 1000 பேர் ஜாயின் பண்ணலாம். ஆனால் பிடிஎஃப் எல்லாருக்குமே ஃப்ரீ. அது யாருங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். பாலிட்டியில் அழகாக சொல்லுவாங்க, அதாவது ஸ்விம் டுகெதர் இல்லைனா சிங்க் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 234 பேர் எம்எல்ஏ, 50% யாருக்காவது ஆதரவு கொடுக்கணும். இஃப் இன் கேஸ் 50% யாருக்கும் ஆதரவு கொடுக்கல, யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லை, ஆட்சி அமைக்கலை அப்படின்னா 234 எம்எல்ஏக்கும் பதவி போச்சு. மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தால் எலெக்ஷன் நடத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1000 பீப்புள், மேபி அந்த வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க கவுண்ட்டே வந்து ஒரு 1000+ இருக்குது. ஸோ அப்போ ஒரு 1000 பீப்புள் வந்து நீங்கள் வந்து அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெறும் ₹29 வச்சுக்கோங்க. இப்போ பர் டே வந்து இட் இஸ் அரௌண்ட் ₹1 அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஜாயின் மெம்பர்ஸாக ஒரு 1000 பேர் உள்ளே வரும்போது யூனிட் 5க்கான பிடிஎஃப் நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். அண்ட் மோரோவர் இஃப் இன் கேஸ் வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அரௌண்ட் ஒரு 140+ வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால அவங்களுமே கூட நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து 1000 பேர் வந்து அந்த மெம்பர்ஷிப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நான் வந்து இது பண்ணிடுறேன். உளறன்னு நினைக்கிறேன். அது போட்டு கண்ணா பின்னான்னு இதாக சொல்கிறேன்னு தப்பு எடுத்துக்காதீங்க. சொல்ல வர விஷயம் கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக. ஸோ 1000 பேர் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து அந்த யூனிட் 5 பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தாலும் அது திருப்பி கொடுத்துட்றேன் அந்த அமௌண்ட்டு. இல்லைனா அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிடிஎஃபாக அல்லது வந்து ஒரு மெட்டீரியலாக அது மாதிரியாச்சும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2ல் 1 எதனா ஒன்று வந்து பண்ணலாம். இது ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியாக வரணும். 1000+ பீப்புள் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும். நம்மளும் வந்து அந்த பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் அந்தந்த டாப்பிக்கு அந்தந்த பிடிஎஃப் வந்து அந்தந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே போல் அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸுமே இன்னும் அரௌண்ட் ஒரு 7 to 8 டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஒரு 1000 பேர் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வேலை வந்து நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். ஸோ சொல்ல வந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம். தேங்க்யூ சார். நன்றி. டடா.